இந்த பாசி பருப்பு தால நீங்க சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சோ வாங்க இந்த டேஸ்டியான, ஹெல்தியான பாசி பருப்பு தால எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பாசி பருப்ப 6ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்க ஊற வைக்க மறந்துட்டாலோ, இல்ல இன்ஸ்டன்ட்டா பண்ணணும்னு நெனச்சாலோ, நீங்க வந்து பருப்ப வாணல்ல போட்டு லோ ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துட்டு, வறுத்துனா கலர்லாம் மாறக்கூடாது. ஜஸ்ட் சூடாகி நல்ல ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு, நீங்க குக்கர்ல வச்சீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இந்த ஊற வச்ச பருப்புக்கு 1 கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி விட்டு அதுக்கு கூட பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போறோம். ஸோ நீங்க 2 தண்ணி கூட வைக்கலாம். ஸோ நான் 3ல இருந்து 4 விசில் வச்சீங்கன்னா நல்லா வந்துடும். ஸோ இப்போ வெந்துடுச்சு. இதுக்கு நம்ம தாளிக்க போறோம். ஸோ வானல்ல எண்ணெய் விட்டு சூடானது கடுகு, ஜீரகம் பறிச்சுக்கிட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா இந்த வேக வச்சிருக்க தாலையும் எடுத்து ஊத்தி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. அப்புறமா பெருங்காயம் இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். ஆனாலும் நான் கொஞ்சமா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட போறேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர விட்டீங்கன்னா நம்மளோட சிம்பிளான தால் ரெடி. இது நீங்க கொஞ்சம் சாதத்துக்கு எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்பாத்திக்கு கெட்டியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்க கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளான சாத்விகமான டிஷ் இது. இந்த பாசிப்பயிறு தால நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு எங்க அப்பாவோட சார்பா பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.